ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் திமுக ஏன் இதை பலமா எதுக்குது? 2 மாதங்களுக்கு முன்பு பீகார் மாநிலத்தை கதிகலங்க செய்த இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தவுடன் திமுகவை தோல்வி பயம் தழுவிக்கொண்டது. மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் அவ்வப்போது வாக்காளர் பட்டியலும் திருத்தப்பட வேண்டும். இறந்தவர்களின் பெயர்களும் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாதவர்களின் பெயர்களும் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். ஒன்றுக்கு மேல் அதிக வாக்காளர் அட்டையை வைத்திருப்பவர்கள் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். முக்கியமாக வெளிநாட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். 18 வயதை எட்டிய இளைஞர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டும். புலம்பெயர்ந்தவர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஒரே வீட்டில் அளவுக்கு அதிகமான எண்கள் வைத்திருந்தால் அந்த எண்கள் சரிபார்க்கப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும். இவ்வளவுதான் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பது. இதற்கு ஏன் அரசியல் கட்சிகள் பயப்படுகிறது? இந்த சீர்திருத்தம் நேர்மையாக நடந்து முடிந்தால் இறந்தவர்களின் பெயர்களில் எந்த கட்சிகளும் கள்ள வாக்குகளை பெற முடியாது. நாட்டின் மற்ற பாகங்களிலிருந்து தங்கள் தொகுதிக்கு அழைத்து வரப்பட்டவர்களின் வாக்குகளையும் பெற முடியாது. சட்டத்திற்கு புறம்பாக தமிழ்நாட்டில் வசித்து வரும் வங்கதேசத்தினர் மற்றும் பாகிஸ்தானியர்களின் வாக்குகளை எந்த கட்சியும் பெற முடியாது. ஆக மொத்தம் இதுபோல ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டால் பல கட்சிகளின் தோல்வி முகம் உறுதியானதால் பல கட்சிகள் இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறது. இந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்ள போவது தேர்தல் ஆணையம் தானே தவிர பாஜகவோ மத்திய அரசோ கண்டிப்பாக கிடையாது. இது நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு இட்டுள்ள பணி. இது தேர்தல் ஆணையத்தின் கடமை. நரேந்திர மோடி ஆட்சியில்தான் இது முதன்முறையாக செய்யப்படுகிறதா என்றால் அதுவும் தவறு. பிரதமர் நேரு காலத்தில் தொடங்கி பிரதமர் மன்மோகன் சிங் காலம் வரை மொத்தம் 11 முறை இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில்தான் இது முதல் முறையாக மேற்கொள்ளப்படுவது போல ஒரு காட்சியை கட்டமைப்பது திட்டமிடப்பட்ட அரசியல் பொய். உச்சநீதிமன்றமே தலையிட முடியாத இந்த விஷயத்தை எப்படி ஆளும் அரசான திமுக தடுத்து நிறுத்த முடியும்? தன்னால் தடுக்க முடியாது என்று புரிந்து கொண்ட முதல்வர் இந்த நடவடிக்கையை பற்றி அவதூறு பரப்ப தொடங்கிவிட்டார். உழைக்கும் மக்களுக்கு பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் ஆகியோரின் வாக்குகளை நீக்கிவிட்டால் தேர்தலில் எளிதாக பாஜக வெற்றி பெற்று விடலாம் என நினைக்கிறது என்றும் முதல்வர் பேசியிருப்பது எப்படி உண்மையாகும்? இப்படி சொல்வதன் மூலம் பட்டியலின மக்களையும் சிறுபான்மையினரையும் மத்திய அரசுக்கு எதிராக தூண்டிவிடுகிறாரா? அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துள்ள முதல்வர் இப்படி சொல்வது ஒரு சில சமூகத்தினரை தூண்டிவிடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் என்பது நம் அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு. அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலோ நீதித்துறையின் கட்டுப்பாட்டிலோ இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு மத்திய அரசை குறை கூறுவது என்பது மொத்தத்தில் அபத்தமாக உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் மாண்பை குறைப்பதாக இருக்கிறது. இதற்கு அவதூறு செய்தவர்கள் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக வீசும் எதிர்ப்பு அலையை கண்டு திமுக அஞ்சுகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் தோல்வி நிச்சயம் என்பது திமுக தலைமை நன்கு அறிந்ததால் தோல்விக்கு யார் மீதாவது பழிபோட திமுக இப்போதிலிருந்தே காரணங்களை தேட ஆரம்பித்து விட்டதா? பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்று.